இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் ஷலோம். நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் கவனிங்க மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும். அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். சாத்தான் சாதாரணமாய் செய்வது என்ன? இனிமையான வார்த்தைகளினாலே உன்னை அழித்து விடுவான். நரகத்துக்கு இழுத்துக் கொண்டு போவான். உன் வாழ்க்கையை நாசம் பண்ணி விடுவான். இந்த நீதிமொழிகளை எழுதியது யார் தெரியுமாங்க? யார் சொல்லுங்க பார்க்கலாம். மகா ஞானியான சாலமோன். தாவீது தான் மரிக்கிற சமயத்துல சாலமோனுக்கு சில விஷயங்களை சொல்லுகிறான். என்ன காரியங்களை சொன்னான் என்று நாம் பார்த்து விடலாமா? 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். தாவீது தான் இறப்பதற்கு முன்பு என்னவெல்லாம் செய்தான் என்று பார்க்கலாம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டுச் சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய வழிகளை காப்பாயாக. என் மகனே, பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியிலே நான் போகப் போகிறேன் என்றால் நான் மரிக்கப் போகிறேன். ஆனால் நான் தருகிற ஆலோசனை என்னவென்றால், தயவு செய்து தேவன் அருளி இருக்கிற நியாய பிரமாணங்களின்படி நீ வாழ வேண்டும். தேவன் சொல்லுகிறபடி நீ வாழ்வாய் என்றால் நீ முன்னெடுக்கிற எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றியை சாதித்துக் கொள்வாய். அது சிம்பிளா சொல்லணும்னா, மகனே, தேவனுடைய வார்த்தையை கேள். அதுதான் முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ரைட். இப்ப கொஞ்சம் முன்னால போலாம். உபாகமங்களின் புத்தகம் 7வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்கள். நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரர்களுக்கு கொடாமலும். ஒருவேளை நீ எப்படி செய்வாய் என்றால் நல்ல கவனி, அழிந்து போய்விடுவாய். தாவீது மரிக்கிற வேளையிலே தன்னுடைய குமாரனான சாலமோனுக்கு சொன்ன ஆலோசனை என்னவென்றால், மகனே, நான் மரிக்கப் போகிறேன். நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னப்பா? தேவன் சொன்னபடி செய். மோசே நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நீ எதை செய்தாலும் அதிலே விருத்தி அடைவாய் என்று அறிவுறுத்தினான். நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு அருளப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படிதான் அவர்கள் வாழ வேண்டும். பெர்சியர்களோடோ ஏத்தியரோடோ ஏவியரோடோ இவர்கள் எவரோடும் கூட கலக்கக்கூடாது. அவர்களோடு இணையவோ அல்லது அவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வதோ கூடவே கூடாது. இவற்றை மீறி ஒருவேளை அவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டால் நீ நாசமாகி விடுவாய். உன் வாழ்க்கை முடிந்து போகும்.
தேவன் எச்சரிக்கை செய்திருந்தார் இஸ்ரவேலின் பிரஜைகளுக்கு. 1 ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்கள். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு, கவனிங்க, அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு என்ன செய்தான்? சாலமோன் ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவிப் போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. எனவேதான் சாலமோனை எழுதுகிறான். எங்க அற்புதமான அந்த நீதிமொழிகளில, என் மகனே, பிற ஸ்திரீயின் வழியிலே போகாதே. அவள் வாய் வார்த்தை இனிக்க இருக்கும், ஆனால் அவள் பாதங்களோ நரகத்துக்கு கொண்டு சேர்க்கும். அவள் செயல்கள் உன்னை அழித்து போட்டுவிடும். எனவே தயவு செய்து பிற ஸ்திரீயின் பின்னால் போகாதே. அதேபோல சகோதரிகள் பிற புருஷனுடைய வழியில் போகக்கூடாது. தேன் ஒழுகுகிறதைப் போல பேசுகிற சிநேகிதர்களின் வழியிலே போய் உன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து விடாதே. இவ்வளவு அற்புதமான நீதிமொழிகளை சாலமோன் எழுதியிருக்கிறானே, ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அதே சாலமோன் அதே நீதிமொழிகளை மீறி யாரோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ அவர்களோடு சம்பந்தம் கலந்தான். யாரோடு தேவன் ஐக்கியமாக இருக்கக்கூடாது என்றாரோ அவர்களோடு தான் ஐக்கியமாயிருந்தான். யாரோடு விவாகம் செய்யக்கூடாது என்று தேவன் எச்சரித்தாரோ அவர்களோடு தான் விவாகம் செய்தான். சாலமோன் என்ன நினைத்தான்? தான் மகா ஞானி அல்லவா, எனவே என்னை எதிர்த்து பேசவோ எனக்கு எதிர்த்து நிற்கவோ ஒருவரும் இல்லை, ஒன்றுமில்லை என்று அவன் நினைத்துக் கொண்டான். ஆனால் தேவன் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறது என்ன? இவர்கள் யாரோடும் நீ சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அல்லது இவர்கள் யாரோடும் கூட நீ ஐக்கியமாய் உறவுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை இதை மீறி நீ அப்படி செய்வாய் என்றால் உன்னுடைய ஆயுசின் நாட்களை நான் குறைத்து போடுவேன். தேவன் ஏற்கனவே எச்சரித்து சொல்லிவிட்டார்.